இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ரூல்ஸ் அப்புறம் அதோட யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, be as an auxiliary verb which we call it as a be form. ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்கக்கூடிய be form வந்து பார்த்தீங்கன்னா am, is, or plus ing form of verb. நிச்சயமாக ing is mandatory. ஸோ ing form of verb அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, run அப்படின்னு இருந்ததுன்னா it is running, go அப்படின்னா going, comeனா coming. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ we use ing form of verb with be. be form வந்திருக்கும், அதுக்கு அடுத்தது plus இந்த மாதிரி ing form of verb. This is one important rule and this is how present continuous tense structure இருக்கக்கூடியது. Okay, so talking about in positive sentences, அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, I am என்பது I am அப்படின்ட்டு வந்து contracted ஃபார்ம்ஸில் வரும். நம்ம இது ஏற்கனவே ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் I am crying, you are having a party, he, she, it, is வரும். ஏன்னா அது சிங்குலர் என்பதால் வந்து we use is. அதே மாதிரி இது contracted ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா apostrophe போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிமிலர் லைக் ஹவ் வி யூஸ்ட் இன் பி வேர்ப் வந்து நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பி என்பது வந்து ஆக்சிலரி வேர்பாக வந்திருக்கு, பக்கத்தில் வந்து எல்லாமே ஒரு வேர்ப் வந்திருக்கு வித் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் ஈட்டிங், வி ஆர் கிரைங், யூ ஆர் என்பது யூ ஆர் என்பது கண்ட்ராக்ட் ஃபார்ம் யூ ஆர் கிரைங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தே ஆர் என்பது தே ஆர் ஹேவிங் அ பார்ட்டி, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஆம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், சிங்குலருக்கு நான் வந்து எஸ் யூஸ் பண்ணுவேன், ப்ளூரலுக்கு அதே மாதிரி நான் வந்து ஆர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட் கோஸ் லைக் ஐ ஆம் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், சிங்குலருக்கு வந்து எஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அண்ட் ப்ளூரலுக்கு நான் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணுவேன். ஆன் தி அதர் ஹேண்ட் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதே சிமிலர் டேர்ம்ஸில் வந்து நம்ம இங்கே ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறது வந்து இதேமாரி பி வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லுக் இன் டு சென்டென்ஸ் ஐ ஆம் கிரைங் வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, ஐ வில் இன்வர்ஸ் பண்ணிப்பேன். அதை அப்படியே ஆம் ஐ கிரைங் அப்படின்னு போட்டுப்பேன், இல்லைனா ஆர் யூ கிரைங் அப்படின்னு நான் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ ஆர் யூ கிரைங் அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ணுவேன், ரைட்? ஸோ யூ ஆர் ஹேவிங் அ பார்ட்டி, ஸோ இதே வந்து நான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணேன்னா ஆர் யூ ஹேவிங் அ பார்ட்டி. ஸோ இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி ஆர் யூ ஹேவிங் அ பார்ட்டி அப்படின்னு இருக்கும். இங்கே ஹேவிங் என்பது வந்து பார்த்தீங்கன்னா it is a verb that talks about action. Okay, it talks about action. Having a party என்பது doing a party ன்னு அர்த்தம். So you're doing a party ன்னு அர்த்தம். Okay, so having here is an action. It's not a state verb, it is an action verb. ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, he is arguing ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணுவேன், is he arguing அப்படின்ட்டு நான் அப்படியே ஃப்ரேம் பண்ணுவேன். is he arguing அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவேன். ஓகே, we are eating, are we eating அப்படின்ட்டு வரும். are we eating. ஸோ இங்கே this is how I frame a question. they are sleeping அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ they are sleeping நான் கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா I'll make it as are they sleeping அப்படின்னு நான் வந்து க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஃப்ரேம் பண்ணுவேன். இதே ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்னா I'll use a question word, அதுக்கப்புறம் auxiliary verb என்பது be form யூஸ் பண்ணிட்டு subject and then verb வச்சு similar frame வந்து நான் ஃப்ரேம் பண்ணுவேன். So that's how questions are framed in present continuous tense. All right, next rule என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to look into about negative formsல எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்றது. நம்ம present simpleல what we did is we used the don't and the doesn't fact வச்சு நம்ம வந்து negatives ஃப்ரேம் பண்ணோம். இங்க அப்படி ஃப்ரேம் பண்ண மாட்டோம். Here what we use is that we use am or is or இது மூணுத்துல ஏதாவது வச்சு plus not. ஏன்னா இது ஏற்கனவே auxiliary verb இங்க வந்திருக்கு. So we will use the same auxiliary verb to frame a negative அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நாட் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் வரும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் என்பது கண்ட்ராக்டட் ஃபார்மில் வந்து ஐ எம் நாட் அப்படின்னு வந்திருக்கு. யூ ஆர் நாட் என்பது யூ ஆரண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி எழுதுறதா இருந்தால் ஐ கேன் ஆல்சோ ஃப்ரேம் லைக் திஸ். இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூ ஆரண்ட் இல்லை யூ ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படின்றது நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஹீ ஷீ இட் இஸ்ன்ட் ஆர் இஸ் நாட்
eating. இந்த மாதிரி என்ன verb வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கோங்க இங்க. So we aren't delivering food or we are not delivering food. எப்படி வேணா எடுத்துக்கலாம். The simple term that you need to remember is again, so we use be, that is am is or வச்சு plus not போட்டு அப்படியே ing ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இங்க we don't use do or does. இது ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, we don't use it. அங்க ஏன் do or does யூஸ் பண்ணோம்னா அங்க ஏதோ auxiliary verb இல்ல, அதனால நம்ம do யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்க we already have an auxiliary verb of be. be இங்க auxiliary verb be ஃபார்மா வந்திருக்கு. ஸோ இந்த be ஃபார்மா வந்திருக்கிறதால அதே be ஃபார்ம் வச்சு நம்ம நெகட்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணிப்போம். அதே மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிப்போம்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அகெயின் கமிங் பேக் டு திஸ் டாபிக், they are not என்பது they aren't அப்படின்னு நான் ஃப்ரேம் பண்ணலாம். you are not என்பது you aren't சொல்லி ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதில் நான் இதோட சேர்த்து ப்ளஸ் ஐ ஆல்சோ ஹாவ் த வேர்ப்ஸ் வித் ing forms என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் some of the rules that you need to remember to frame or to structure present continuous tense.